வணக்கம் மக்களே. காலிஃப்ளவர்ல இருக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். இதை பச்சையாகவே அல்லது வேக வைத்தோ ஊறுகாய் வடிவிலோ சாப்பிடலாம். நம்மளுடைய உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காலிஃப்ளவர் இதய நோய்கள், புற்றுநோய்கள் உட்பட பல நோய்கள் வராம தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, உடல் எடை குறைப்புக்கு மிக முக்கிய பங்கு ஆற்றுவதனால கண்டிப்பா நம்மளுடைய உணவுல சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு கப் அல்லது 128 கிராம் காலிஃப்ளவரில் கலோரிகள் 25 கிராம், நார் சத்து 3 கிராம், வைட்டமின் சி 77 கிராம், வைட்டமின் கே 20%, வைட்டமின் பி6 11%, ஃபோலேட், பொட்டாசியம், மேங்கனீஸ் இந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் காணப்படுது. ஸோ அது மட்டும் கிடையாது, காலிஃப்ளவரில் அளவே விட முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைட்டமின்களும் அதே மாதிரி கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய குடல்ல உள்ள நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களை அதிகப்படுத்தி நோய் தொற்றுகளை தவிர்க்க நார் சத்து அமையாததா ஒன்று இருக்கு. ஸோ காலிஃப்ளவர்ல இந்த நார் சத்து அதிகம் நிறைஞ்சிருப்பதனால செரிமானத்தை ஊக்கப்படுத்துவதுடன் பல நாள்பட்ட நோய்கள் வராம தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கப் காலிஃப்ளவர்ல 3 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. இது உங்களது ஒரு நாளைக்கான 10% பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எனவே செரிமானமின்மை, மலச்சிக்கல், குடல் அலர்ஜி உள்பட்ட பல நோய்கள் இருந்து நம்மை பாதுகாக்குது. ஸோ காலிஃப்ளவர்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய உட்பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சரியா இருப்பதுடன் ரத்த குழாய்களுடைய செயல்பாடுகளை சீர்படுத்தக்கூடிய விஷயங்களும் இதில் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, குளோரோஃப்ளோரின் நம்மளுடைய உடல்ல சென்றதும் நம்மளுடைய உடலுக்கு என்ன ஆக்குது அப்படின்னா நோய் எதிர்ப்பு பண்புகளை தூண்டி விடுது. மேலும் ரத்த குழாய்கள்ல கொழுப்பு சேர்வதை தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குறிப்பாக ரத்த ஓட்டம் சீராக இருப்பதனால இதயம் தொடர்பான நோய்கள்ல இருந்து நம்மை பாதுகாக்க ரொம்பவே பயன்படும். ஸோ காலிஃப்ளவர்ல இருக்கக்கூடிய குளோரோசின் மற்றும் நிறைய சல்ஃபோரஃபின் தாதுக்கள் வயிறு பிரச்சனைகளை சரி செய்வதுடன் தீமை தரக்கூடிய பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அல்சர் உட்பட்ட செரிமான தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது தீர்வளிக்குது. எலும்பு, மூட்டுகள் மற்றும் தேய்மானம் ஆகாம இருக்க விட்டமின் சி சத்து அவசியம். ஸோ விட்டமின் சி சத்து அதிகம் இருப்பதனால மட்டுமே காலிஃப்ளவர்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை சீராக நடைபெறுக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காலிஃப்ளவர்ல வைட்டமின் சி நிறைஞ்சிருப்பதனால எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. குறிப்பா தேவையான அளவு வைட்டமின் கேயும் இருப்பதனால எலும்புகள் கால்சியம் சக்தி உறிஞ்ச உதவி புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம், முடி வளர்ச்சிக்கு உதவுமா? ஆரோக்கியமான சருமம் மற்றும் அடர்த்தியான முடி வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் எல்லாமே இந்த காலிஃப்ளவர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவை தலைமுடியை வலுப்படுத்தக்கூடிய கொலாஸ்டனை உருவாக்கவும் பளபளப்பான சருமத்திற்கு தேவையான கொலாஜன் சக்தியை அதிகரிக்கவும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நோய் எதிர்ப்பு அலர்ஜி பண்புகள் நிறைஞ்சிருக்கிறதுனால மன அழுத்தத்தை குறைக்குது. மிக முக்கியமா நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கொலஸ்ட்ராலோடைய அளவை சமப்படுத்துறதுனால குறைந்த ரத்த அழுத்தம் வராம பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய நார் சத்து மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் பல நோய்கள் நம்மை அண்டாமல் செய்து அப்படின்னு சொல்றாங்க. மூளை மற்றும் நரம்பணுக்கள் சேதமடையாமல் இருக்க பாஸ்பரஸ் மற்றும் கோலின் சத்துக்கள் அவசியம். இவை இரண்டையுமே காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர பொட்டாசியம், வைட்டமின் பி6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூளை சீராக செயல்படவும் நரம்பியல் கடத்திகளுக்கு இடையான சகிம்சைகள் சரியான முறையில் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துவதையும் உறுதி செய்கிறது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி கிருமி தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது. தொடர்ந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.